ஓம் சாந்தி. 20/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் அன்பை பெற வேண்டும் என்றால் ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள். தந்தையிடமிருந்து நாம் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்ற இதே குஷியில் இருங்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் நீங்கள் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா ஆவதற்காக எந்த ஒரு மறைமுகமான உழைப்பை செய்கின்றீர்கள்? பதில்: பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பை, முயற்சியை செய்ய வேண்டியுள்ளது. பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். சகோதர சகோதரிகளிடையே அசுத்தமான பார்வை என்பது இருக்க முடியாது. கணவர் மற்றும் மனைவி சேர்ந்து வசித்தாலும் கூட தங்களை BK பிரம்மா குமாரர் குமாரி என்று உணர்ந்து கொள்கிறீர்கள். இந்த நினைவினால் நீங்கள் முழுமையாக தூய்மை ஆனீர்கள் என்றால் பிறகு ஃபரிஷ்தா ஆக முடியும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு இங்கே அமர வேண்டும். இந்த இரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்களும் புரிய வைக்க வேண்டும். ஆத்ம உணர்வு உள்ளவராகி அமர்ந்தீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பு இருக்கும். பாபா நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நினைவு நாள் முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும். இதில்தான் முயற்சி தேவைப்படுகிறது. இதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். அப்பொழுது குஷியின் பிரகாசம் மங்கி போய்விடுகிறது. குழந்தைகளே, ஆத்ம உணர்வுள்ளவர்களாக ஆகி அமருங்கள் என்று பாபா எச்சரிக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இப்பொழுது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு ஏற்படுகிறதல்லவா? மேளா நடந்திருந்தது. எப்பொழுது? அவசியம் கலியுக கடைசி மற்றும் சத்யுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கம யுகத்தில்தான் நிகழ்ந்திருக்கக்கூடும். இன்று குழந்தைகளுக்கு தலைப்பை பற்றி பாபா புரிய வைக்கின்றார். நீங்கள் அவசியம் தலைப்பை வைக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். பிறகு கீழே வந்தீர்கள் என்றால் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர், தந்தை மற்றும் தேவதைகள். சிவன் மற்றும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கிடையே என்ன சம்பந்தம் உள்ளது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. யாருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது. திரிமூர்த்தியின் படம் பிரசித்தமானது. இந்த மூவரும் தேவதைகள் ஆவார்கள். மூவருக்கு மட்டுமே ஒரு தர்மம் இருக்குமா என்ன? தர்மமோ பெரியதாக இருக்கும். தேவதா தர்மம். இவர்கள் சூக்ஷ்ம வதனவாசி ஆவார்கள். மேலே இருப்பவர் சிவபாபா ஆவார். முக்கியமானவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணு. இப்பொழுது பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மாவாக எப்படி ஆகின்றார் என்ற தலைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள், நாங்கள் சூத்திரர்களில் இருந்து பிராமணர்களாக, பிறகு பிராமணர்களில் இருந்து தேவதைகளாக ஆகின்றோம் என்று. அதே போல இவர்களுடையதும் ஆகும். முதலில் பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா. உலகத்தில் அவர்களோ ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா என்று கூறுவார்கள். இதுவோ தவறாகும். அவ்வாறு ஆகவும் முடியாது. எனவே இந்த தலைப்பை பற்றி நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். ஒரு சிலர் பரமாத்மா கிருஷ்ணரின் சரீரத்தில் வந்துள்ளார் என்று கூறுகிறார்கள். ஒருவேளை கிருஷ்ணருக்குள் வந்திருந்தார் என்றால் பிறகோ பிரம்மாவின் பாகம் முடிந்து போய்விடுகிறதே. கிருஷ்ணரோ சத்யுகத்தின் முதல் இளவரசராவார். அங்கு கிருஷ்ணர் வந்து தூய்மைப்படுத்தும் வகையில் தூய்மையற்றவர்கள் எவ்வாறு இருக்க முடியும்? அங்கே முற்றிலும் அனைவரும் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். எனவே இது முற்றிலுமே தவறான கருத்தாகும். இந்த விஷயங்களை கூட மகாரதியான சேவை செய்யக்கூடிய குழந்தைகள்தான் புரிந்திருக்கிறார்கள். மற்றபடி யாருடைய புத்தியிலும் இது பதிவதே இல்லை. இந்த தலைப்போ மிகவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனதாகும். ஏனெனில் பிரம்மா மற்றும் விஷ்ணு இவர்களுக்கிடையே கனெக்ஷன் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஆரம்பமே இதுபோல ஆரம்பிக்க வேண்டும். பிரம்மாவே விஷ்ணுவாக ஒரு நொடியில் ஆகிறார். விஷ்ணுவே பிரம்மாவாக ஆவதற்கு 84 பிறவிகள் பிடிக்கிறது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் பிராமண குலத்தினர் ஆவீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் பிராமண குலம் எங்கே சென்றது? பிரஜாபிதா பிரம்மாவுடையதோ புதிய உலகமாக இருக்க வேண்டும் அல்லவா? புது உலகம் என்பது சத்யுகமாகும். அங்கோ பிரஜாபிதா கிடையாது.
கலியுகத்தில் கூட பிரஜாபிதா இருக்க முடியாது. அவர் இருப்பது சங்கம யுகத்தில்தான். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். சூத்ரரிலிருந்து நீங்கள் பிராமணர் ஆகியிருக்கிறீர்கள். தந்தை பிரம்மாவை ஸ்வீகாரம் செய்துள்ளார். சிவபாபா இவரை எப்படி படைத்தார் என்று யாருக்கும் தெரியாது. திரிமூர்த்தி சித்திரத்தில் படைப்பவரான சிவனுடைய படமே இல்லை. பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்று எப்படி தெரிய வரும்? மற்றது எல்லாமே அவருடைய படைப்பாகும். இது பிராமண சம்பிரதாயமாகும். எனவே அவசியம் பிரஜா பிதா என்பவர் வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். விசார் சாகர் மந்தனம் செய்து, அதாவது சிந்தனை கடலை கடைந்து ஞான மனனம் செய்து பிரம்மாவே எப்படி விஷ்ணு ஆகிறார் என்ற தலைப்பை பற்றி கூற வேண்டும். புத்தியை ஞான சிந்தனை செய்வதில் சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ராஜ்ய பதவியை அடைவதற்காக ஞானம் மற்றும் யோகத்துடன் கூடவே தனக்கு சமமாக ஆக்கும் சேவையையும் செய்ய வேண்டும். தங்களுடைய பார்வையை மிகவும் தூய்மையானதாக வைத்து கொள்ள வேண்டும். வரதானம். அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை ஒரு தந்தையிடம் செய்யக்கூடிய களைப்பற்ற மற்றும் தடைகளை வென்றவர் ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்களையும் ஒரு தந்தையிடம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பெயரளவுக்கு அனுபவமாகும். அவர்கள் சதா மகிழ்ச்சியில் ஆட வைப்பவர்களாக இருப்பார்கள். ஒருபோதும் களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள். களைப்பற்று இருப்பார்கள். தந்தை மற்றும் சேவை என்ற ஈடுபாட்டிலே மூழ்கி இருப்பார்கள். தடைகளின் காரணத்தினால் நிற்பதற்கு பதிலாக சதா தடைகளை வென்றவர்களாக இருப்பார்கள். அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை ஒரு தந்தையிடம் செய்கின்ற காரணத்தினால் அவர்கள் டபுள் லைட்டாக இருப்பார்கள். எந்த சுமையும் அவர்களுக்கு இருக்காது. அனைத்து புகார்களும் முடிந்துவிடும். முழுமை தன்மையின் அனுபவம் ஏற்படும். சகஜ யோகி ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன். சங்கல்பத்திலும் கூட எந்த மனிதரின் பக்கம் ஈர்க்கப்படுகிறோம் என்றால் நேர்மையற்றவர்களாக ஆகிறோம் என்று பொருள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருக்கும் அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுள்ளவர் ஆகுங்கள். விண்வெளியில் செல்பவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் முழு பூமியில் எங்கு சித்திரத்தை எடுக்க விரும்புகிறார்களோ அவர்களால் எடுக்க முடியும். அதேபோல அமைதி சக்தியின் மூலம், உள்நோக்கு முகம் என்ற வாகனத்தின் மூலம், மனதின் சக்தியின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவையும் சரித்திரவானாக, சிரேஷ்டமான ஆத்மாவாக ஆவதற்கான தூண்டுதலை நீங்கள் தர முடியும். நல்லது. ஓம் சாந்தி.